Greetings everyone. Welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ் இது மட்டும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேப் ரீடிங் இருக்கும். தென் த டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி அண்ட் தென் த ஜுடிஷியரி இது சிவிக்ஸில். அடுத்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் இதில் தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் மேபி போர்ஷன்ஸ் சில ஸ்கூல்ஸில் சில சேஞ்சஸ் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற லெசன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் என்ன போர்ஷன்ஸ் உங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லெசன்ஸில் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 76. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்போவும் என்ன சொல்வேன், 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாயிடுங்க. ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக தரோவாக இருங்க. 1 மார்க்ஸில் நமக்கு மார்க்ஸே போகக்கூடாது. பேஜ் நம்பர் 83ல் இருக்குது பாருங்கள். 83ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் லிஸ்ட் அவுட் சம் சோஷியல் ஈவில்ஸ் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. ஹூ வேர் த நோட்டபிள் விமன் டியூரிங் த மிடிவல் பீரியட், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. கிவ் அ நோட் ஆன் சதி, இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ 2, 3, 4, 5 இம்பார்ட்டன்ட் questions. அடுத்து answer the following in detail trace the role of women in freedom struggle, இது ரிப்பீட்டடா 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் explain the contribution of the social reformers for the eradication of social evils, இதுவும் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. give a detailed account on the impact of reform movement, இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2 டைம்ஸ் 2 பேப்பரில் கேட்டிருக்காங்க, செகண்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 1 டிஸ்ட்ரிக்ட். ஸோ 3 கொஸ்டினுமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா மேப் ரீடிங் இருக்குது இல்லையா, பேஜ் நம்பர் யூனிட் 8 பேஜ் நம்பர் 156 இருக்குது பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 157ல் இந்த வேர்ல்டு மேப்பில் இது மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்தியா, ஜப்பான், அட்லாண்டிக் ஓஷன், USA, நியூசிலாண்ட், இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் மேப் ஆக்டிவிட்டியில் கேட்டிருக்காங்க. இதுனா இந்தியா, ஜப்பான், அட்லாண்டிக் ஓஷன், USA, நியூசிலாண்ட். ஸோ இந்த வேர்ல்டு மேப்பில் நீங்கள் எங்கெங்கே மார்க் பண்ணணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மேப் வேறு யாராவது ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸ்கூலில், அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 166ல் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். டிஃபைன் மேப் ஸ்கேல், இது இம்பார்ட்டண்ட், அதாவது கம்பல்சரி கண்டிப்பாக வரும். 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ ஃபிசிக்கல் மேப், இதுவும் ப்ரீவியஸ் இயர் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நேம் த இன்டர்மீடியேட் டைரக்ஷன்ஸ், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அ கேடஸ்ட்ரால் மேப், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th and 5th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கு இல்லையா, ரிலீஃப் மேப், தீமேட்டிக் மேப், அடுத்து குளோபல் மேப், இது 2மே கேட்டிருக்காங்க. இது குளோபல் மேப் 2 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. இது 2மே கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. லார்ஜ் ஸ்கேல் மேப் அண்ட் ஸ்மால் ஸ்கேல், அதாவது டிஸ்டிங்விஷில் இது நீங்கள் 3மே பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு, சரிங்களா. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 3மே படிச்சுக்கோங்க. இதை 2 மார்க்கில் கேட்குறாங்க. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் டிஸ்டிங்விஷ் பிட்வீன்னு தனியாக கேட்டிருந்தாங்க. ஸோ கம்பல்சரி ஒரு 2 மார்க் இந்த 3 டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் ஏதாச்சும் ஒன்று வரலாம். ஆன்சர் இன் பேராகிராஃப், இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இது 3மே கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இன் டீட்டெயில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த கேடஸ்ட்ரால் மேப் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் பேராகிராஃப் அபவுட் த கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், இதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 டீட்டெயிலுமே படிச்சுக்கோங்க. EMM எல்லாம் சொல்கிறீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் பேப்பரில் மேபி அது சான்சஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எப்படி வரும்ன்றது தெரியல இல்லையா, அதனால் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இந்தியா மேப்பில் இதை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், தார் டெசர்ட், கங்கா பிளெயின், எவரெஸ்ட், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா மேப்பில் வெஸ்டர்ன் காட்ஸ், தார் டெசர்ட், கங்கா பிளெயின், எவரெஸ்ட், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஓகேங்களா. அடுத்தது சிவிக்ஸில் டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 215.
1 mark as usual நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வை நேஷ்னல் செக்யூரிட்டி இஸ் வெரி எசென்ஷியல். அது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். வாட் இஸ் த ஃபாலோயிங் அப்ரிவியேஷன் ஸ்டாண்ட் ஃபார்? SFF, BSF, ICG, NCC. இதுனாலுமே இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ரைட் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து நேம் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் த சார்க். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், சிக்ஸ்த்து எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சஷீல். இதை மிஸ் பண்ணவே கூடாது. இந்த டீட்டெயிலை இந்த லெசனில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி இதை வந்து 2 மார்க்கில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ரைட் 2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சஷீல்னு. ஸோ இந்த டீட்டெயிலேருந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அதுலேருந்து 2 மார்க்கு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன் இந்தியா ஃபோக்கஸஸ் ஆன் இம்ப்ரூவிங் டைஸ் வித் இட்ஸ் நெய்பர்ஸ் ஹவ். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட் 7 த ஜுடிஷியரி. இந்த லெசனில் 1 மார்க் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 224ல் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். வை டூ வி நீட் ஜுடிஷியல் சிஸ்டம். இது ப்ரீவியஸ் இயர் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் லா அண்ட் ஜுடிஷியரி. இதுவும் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் அ நோட் ஆன் லோக் அடாலட். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மொபைல் கோட்ஸ். இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீட்டெயிலுமே கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் சிவில் லா அண்ட் கிரிமினல் லா. டிஸ்கிரைப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்த ரெண்டுமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லுவேன், 1 மார்க்கை நீங்கள் தரோவாயிடணும். 1 மார்க்ஸ் ஃபுல்லாக மேத்ஸ் த ஃபாலோயிங். ஏன்னா மேத்ஸ் த ஃபாலோயிங்லாம் வந்து தனியாகவே கேட்குறாங்க. இந்த 2 மார்க்கில் 5 மார்க்லலாம். ஆன்சர் இன் ப்ரீஃப்லி. வாட் டஸ் த society want. What does the society want? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டக்கூடிய கொஸ்டின். ரைட் த objectives ஆஃப் பப்ளிக் செக்டார். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஃபோர்த் ஒன் வாட் ஆர் த 3 ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ். நேம் சம் இண்டிகேட்டர்ஸ் தட் மெஷர் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஃபிஃப்த் ஒன் நேம் எனி 3 மேஜர் ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அண்ட் செவன்த் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதில் தேர்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செவன்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரோமன் நம்பர் 7 ஆன்சர் இன் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் த ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். இந்த லெசனில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 6th ஒன் ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு 2 டைம் கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த்தும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் 6th ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் படிச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் 1 மார்க் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லெசனில் இருக்கிற டீட்டெயில் எது வந்து மிஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும், அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கடுத்து 2 மார்க் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் முடிச்சுட்டு ரிமைனிங் டீட்டெயிலை படிச்சுக்கோங்க. மேப்பு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் உங்கள் மேம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மேமோ சாரோ வந்து எந்தெந்த மேப் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். Thanks for watching.